ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இது மாதிரி வேஸ்டேஜ் சோப்பு லாஸ்ட்டு குளிக்கையிலே இது மாதிரி சோப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு அதில் நம்ம எப்படி சோப்பு தயாரிக்கலாங்கிறத பார்ப்போம். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துப்போம். இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி இப்போ டபுள் பாயில் மெத்தடில் நம்ம காய்க்க போகிறோம். இப்போ அடுப்பில் தண்ணி வச்சாச்சு. தண்ணி வச்ச பிறகு இந்த தண்ணி நல்லா கொதி வரணும். கொதி வந்த பிறகு இதை ஒரு சின்ன கிண்ணத்தை இல்லைன்னா குண்டானை எடுத்து வச்சு நம்ம நறுக்கி வச்சுருக்க சோப்பெல்லாம் கொட்டணும். இது மாதிரி ஒரு மோல்டு இருந்தாலும் ஊற்றி வச்சுக்கோங்க. இல்லைன்னா பேப்பர் கப்பு பிளாஸ்டிக் வச்சா உருகி போயிடும். இது மாதிரி ஊற்றி வச்சு ஒரு 8 மணி நேரம் கழித்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம குளிக்கிற சோப்பு எடுக்க வேண்டாம், எதுவும் எடுக்க வேண்டாம். நம்ம சாதாரணமாக கை கழுவ இந்த சோப்பு பயன்படுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக தகவலை நம்ம சேனலில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.